கடனை திருப்பி செலுத்த முடியவில்லையா? பேங்கில் அக்கௌண்ட் என்பிஏவா? அடகு போன நகைகள் திருப்ப முடியவில்லையா? இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட அன்பார்ந்த சோதனை அஸ்ட்ராலஜி ரெமிடி நேயர்களே, எனது பணிவான வணக்கங்கள். வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை என்றால் மிகப்பெரிய கஷ்டம். அதைவிட என்ன மனவேதனைகள், சோதனைகள், சாதனைகள்லாம் முறிந்து மனிதன் மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளாகின்றான். உணவு சாப்பிடும்போது தான் சனி திசை நடப்பவர்களுக்கு கடன்காரன் ஃபோன் போடுவான். வீட்டு வாசலில் வந்து கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கவில்லை என்று தன்மானம் இல்லாமல் பேசுவான். மனைவி நமக்கு அடகு கொடுத்த நகையை திருப்பி கொடுக்கவில்லை என்று மிகவும் பயங்கரமாக கோபப்படுவார்கள். இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம். அப்போ சனி திசை வாசலில் நின்று கடைக்காரன் கேட்குறான், இங்கே மனைவி உணவு வைக்கும்போது கேட்குறா, அப்போ அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாதா? கடன் பட்டார் நெஞ்சம் போன் கலைஞனான் இலங்கை வேந்தன்னு ஐயா கவிச்சக்கரவர்த்தி கம்பன் சொன்னார். அப்போ கடன் படுறது என்பது லேசான விஷயம் இல்லை. இந்த கடன் படுவதற்கு 3 காரணங்கள் தான். முதல்ல நமக்கு இந்த கடன் வர்றதுக்கு காரணம் நம் முன்னோர்கள் யாரிடமாவது ஒரு பொருளை வாங்கிட்டு கொடுக்காம விட்டு ஏமாத்துறது. 2வது அந்த வீடு வாசல்களை குழந்தை இல்லாத சொத்தை வாங்குறது. 3வது தொழிலுக்காக சில தவறுகளை செஞ்சுட்டு அது செய்யலைன்னு சொல்லப்படும் போது அது ஒரு பாவம். நிறைய பேர் பாருங்கள், ஜோசியம் சொல்லிட்டே இருப்பாங்க, நிச்சயமாக நான் உங்க சொன்னது நடக்கலாம், அந்த ஜோசியத்தை விட்டுறேன்ப்பா, மறுநாள் காலை ஜோசியம் பார்த்து தான் இருப்பான். அப்போ அது ரைட்டாக தப்பா? அது ஏன் நம்ம அந்த வார்த்தை சொல்லணும்? சத்தியமாக நான் சொல்கிறது பலிக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் கர்மாக்கள். அப்போ அந்த கர்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது நம்ம பிள்ளைகளுக்கு நாமளே வினையை வாங்கி வச்ச மாதிரி. அப்போ என்ன சொல்லணும்? நடக்குங்க, இறைவனெல்லாம் நடக்கும் அப்படி சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கடன் வாங்கினவங்களுக்கு பாருங்கள், வாக்கில் ஒரு விஷயம் வரும், நான் பட்ட கடனை என்றைக்கு அடைச்சி நல்லாக போகிறேன் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் சொல்ல சொல்ல கடன் கூடும். கடன் கூட கூட இம்சை கூடும். அதை விட வீட்டில் யாருமே மதிக்க மாட்டாங்க. இதை விட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா ஓடுவான், இவன் ஒரு டீ கேட்பானே துட்டு கேட்பானேன்னு ஓடுவான். இப்போ இவ்வளவு அவமானமும் தேவையா? நிம்மதி குறைவு தேவையா? அப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் பிறங்க, எந்த ராசியாக வேணாலும் இருங்க, எந்த லக்கணமாக வேணாலும் இருங்க, நீங்கள் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்தன்னைக்கும், ரோகிணி, ஹஸ்தம், திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு சுக்கிர ஓரை எடுத்து அவங்களுக்கு பணத்துக்கோ வட்டிக்கோ கட்ட வேண்டிய ஒரு சிறு தொகையை எடுத்து வைங்க. முடிந்தால் அவங்க கையிலே கொடுங்க. இன்றைக்கி ஒரு 10 லட்சம் கொடுக்கணும், ஒரு 10,000 கொண்டு போய் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ரோகிணி, ஹஸ்தம், திருவோண நட்சத்திரத்தில் சுக்கிரன் ஓரையில் கொடுத்து பாருங்கள். இல்லை பேங்கில் கட்டி பாருங்கள், இல்லை ஃபோனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்கள். இந்த கடன் உங்களை விட்டு எப்படி ஆகலதுன்னு தெரியும். செத்தவனை பிழைக்க வைக்கக்கூடிய அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை கண்டுபிடிச்ச சுக்கராச்சாரியார் அங்கே யார், திரிசங்குக்கு ஒரு சொர்க்கத்தை பண்ணி கொடுத்த விஸ்வாமித்திர மகரிஷி எல்லாம் யார், எப்படி பணத்தை வர வச்சு கொடுத்தாங்க? ரோகிணி, ஹஸ்தம், திருவோண நட்சத்திரத்தில் சுக்கிர ஓரை எடுத்து ஏதாவது ஒரு பெரிய தொகையாக இருந்தாலும் ஒரு 10,000 20,000 ஏதோ ஒரு தொகையை அவங்களுக்கு அனுப்பி விட்டுக்கிட்டே இருங்க. சண்டையும் வராது, இந்த கடனும் அடைஞ்சு போகும். அதுக்காக நான் 10,000 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், ஆளுக்கு 1 ரூபா அனுப்பணுமான்னு கேட்கக்கூடாது. அது தப்பான பாலிசி. ஒன்றா நிறைவேற்றுங்க. அதே மாதிரி அடவு போன நாய்க்கு கொஞ்சம் போல் பணத்தை கட்டுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நிச்சயமாக இது பூரா திரும்பி வந்துடும். இதனால் உங்களுக்கு எந்த விதமான விபரீத விளையாட்டுகளும் இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.